அதே போல மாண்பு பேரவையில் இந்த புயல் வெள்ளம் வருகிற நேரத்தில் எங்களது முதலமைச்சருக்கு இணையாக யாராவது பணியாற்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. எனக்கு ஒரு 50 ஆண்டு கால ஒரு அனுபவம் இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் ஐயா, நீங்க குறுக்க பேச அனுமதி இல்லை, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க பேசுங்க. இரவு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் மழை பெய்கிற நேரத்தில் வெள்ளம் வருகிற நேரத்தில் அந்த இடங்களுக்கே சென்று அமைச்சர்களை அதிகாரிகளை அழைத்து சென்று அங்கே நிவாரணங்களை வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்கே சென்னையில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் வந்த நேரத்திலும் அங்கேயும் போனார். எங்கெங்கே பாதிப்பு வருகிறதோ, வறட்சி வருகிறதோ அங்கேயும் போனார். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், முதலிலே அரசாங்கத்திலே, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திலே எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் இந்த வெப்ப அலைக்கு என்று சொல்லி ஒரு சட்டமே போட்டிருக்கார். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சரை வைத்து நீங்கள் ரிலீஸ் செய்திருக்கிறீர்கள். வெப்ப அலை நாங்கள் தான் போட்டிருக்க. இந்த மினிட்ஸ் எடுத்து பாருங்க. இதெல்லாம் எது வரும் என்று சிந்தித்த முதலமைச்சர். வெள்ளம் வருகிறதா, உடனே கூட்டம் போட்டு அதிகாரிகளை, அந்தந்த அதிகாரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கே பார்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் எதையும் சிந்தித்து முன்கூட்டியே பாதிப்பு வராத அளவிற்கு. காரணம் ஏன் சொல்லியேன்னு சொன்னால், எங்கள் காலத்தில் 5 தடவை பேரிடர் வந்திருக்கிறது. 5 தடவையும் எந்த சேதாரம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எதையும் சீர்நோக்கி பார்க்கக்கூடியவர்கள். அனுபவம். சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பின்னாலே மேயர், அதற்கு பின்னாலே துணை முதலமைச்சர், முதலமைச்சர் என்று சொல்லி எல்லா வகையிலும் அனுபவம் இருக்கிற காரணத்தால் அதையெல்லாம் செய்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவராக எங்களுடைய தலைவர் வழங்கினார்கள். இன்னொன்னு, சென்னையில் பெல்ட் ஏரியா, நீங்க நம்ம ஆபீசர் கேட்கலாம். பெல்ட் ஏரியா சென்னை, திருச்சி கார்பரேஷன் ஏரியா. அப்புறம் அந்த காலத்தில் 62லயே காங்கிரஸ் காலத்தில் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அது நல்ல எண்ணத்தோடு தான் இப்ப போட்டிருக்காங்க. விரிவாக்கம், சென்னைக்கு விரிவாக்கம் வருகிற நேரத்தில் இடம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஜியோ இருந்தது 62ல. ஆனால் 62ல இருந்து மக்கள் அந்த இடங்கள்ல குடியிருந்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் முதலமைச்சரை பார்த்து நாங்கள் எங்கே போவது என்று கேட்ட நேரத்தில் அவர் கண்ணீரை துடைத்து 97 ஜிஓ என்று ஒரு புதிய ஒரு சட்டத்தை போட்டு கேபினெட்ல அப்ரூவல் வாங்கி 77,000 பேருக்கு தமிழ்நாடு உரம் கார்பரேஷன் பகுதியில் பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், சிரமங்கள் வருகிற நேரத்தில் அந்த கண்ணீரை துளைக்கிற கையாக எங்களுடைய தலைவருடைய கை இருந்திருக்கிறது. அது பட்டா வழங்குவதாக இருந்தாலும் சரி, புயல் வெள்ளமாக இருந்தாலும் சரி, இவர் மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்குரிய அந்த மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சமூக நல திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லி கேட்பதை விட அவராக கொடுக்கக்கூடிய வள்ளலாகத்தான் எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அவர் ஆட்சியில மக்கள் சிறப்பாக இருந்திருக்கார்கள். அந்த ஆட்சி மீண்டும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அவை முன்னவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றாகத்தான் பேசினார். இறுதியாக பேசுகிற போதுதான் குதர்க்கமாக கொஞ்சம் பேசியிருக்கிறார்கள்.
இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாது இந்த தமிழ்நாட்டில். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க. மாண்பு முன்னாள் முதலமைச்சர், உங்களுக்கு தான் அனுமதி அளிக்கிறேன். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் பேசுறீங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக இருந்த வரலாறு இந்த சட்டமன்றத்தில் உண்டு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்தை அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. மாண்பு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆரம்பித்து ஆட்சி நடத்திய நீங்கள் இன்று எதிர்க்கட்சியிலே அமர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி விட்டார்கள். இனி உருவாக்கி கொண்டே இருப்பார்கள்.